ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ருச்சிதா குக்கிங். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ட்ரை கலர் கொழுக்கட்டை தான் ட்ரை பண்ண போகிறோம். எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பச்சரிசி ஒரு 50 கிராம் எடுத்துட்டேன். அதை நல்லா கழுவிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இப்போ ஆரஞ்சு கலர் வரத்துக்கு நான் கேரட் யூஸ் பண்ணுறேன். அதுக்கு கொத்தமல்லி யூஸ் பண்ணுறேன். இதெல்லாம் தனித்தனியாக அரைச்சிட்டு வந்துடலாம். அரிசினா 100 கிராம் தண்ணி ஊற்றி முதல்ல கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ 3 கலரும் ரெடி ஆயிடுச்சு. நெய், ஒரு சிட்டிகை உப்பு போட்டாச்சு. இது எல்லாத்தையும் கலக்கி கடாய் வச்சுட்டு ஒரு மாவாக ஊற்றி நல்லா கட்டி ஆகிற வரைக்கும் நம்ம கட்டி ஆக்குற வரைக்கும் கிண்டணும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தான் செய்யணும். ரெடி ஆயிடுச்சு. வெள்ளை கலர் மாவு சேர்த்து நம்ம கலக்கிடலாம். ஆரஞ்சு கலர் ரெடி பண்ணதுக்கு நம்ம சக்கரவள்ளி கிழங்கு திருவிட்டு கொஞ்சம் நெய்யில் ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கூட நம்ம ஏற்கனவே வறுத்த சக்கரவள்ளி கிழங்கு போட்டுக்கலாம். இதையுமே நல்லா வறுத்துக்கலாம். தேங்காவை நல்லா பொடியாக திருவி சேர்த்தாச்சு. அதே போல் ஒரு 100 கிராம் வெல்லத்தையும் போட்டு பொடி பண்ணிட்டு சேர்த்து நல்லா பாகு காசிக்கலாம். தண்ணியெலாம் ஊற்றக்கூடாது. இப்போ ஒரு 3 ஏலக்காய் வெல்லமும் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். மோல்டு எடுத்துட்டு பச்சை கலர் ஒரு இதில், ஆரஞ்சு கலர் ஒரு இதில், ஒயிட் கலர் ஒரு இதில் வச்சுட்டு இப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையான அளவு நிறைய பூர்ணம் வைங்க. அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதுக்கு நம்ம ஒரு கலர், வேறு கலர், ஏதாச்சும் ஒரு கலர் எடுத்து உள்ளே நம்ம ஸ்டஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இதே போல் எல்லாத்தையும் நம்ம பண்ணிடலாம். தண்ணி வச்சாச்சு. தண்ணி நல்லா கொதிச்சிச்சு. இப்போ நம்ம செஞ்சு வச்சதை வச்சிடலாம். வந்திருக்குது நம்ம ட்ரை கலர் மோதகம். இதை நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். மோதகம் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள்.